ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து இட்ஸ் பீன் 2020லேருந்து நான் உங்கள் கூட இருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஒர்க்கை பற்றின விஷயங்கள், ஒரு கிளிம்ஸ் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய சைக்காலஜி ரிலவெண்ட்டான கண்டென்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக இட் இஸ் நாட் அபவுட் வாட் ஐம் டூயிங், இட் இஸ் ஆல் அபவுட் வை ஐம் டூயிங். ஹாய் சன்பஷா, ஹாய் சித்தார்த். யா, திஸ் இஸ் மோர் அபவுட் மீ. என்னோட பர்சனல் லைஃப்பை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். பேசிக்கலி ஐம் அ ஃபார்மசிஸ்ட். நான் ஒரு ஃபார்மசி டிகிரி முடிச்சுட்டு ஐ வாஸ் இன் டு ஃபார்மா இண்டஸ்ட்ரி as a ப்ராடக்ட் மேனேஜர், ட்ரைனிங் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சம்வேர் ஐ லாஸ்ட் along the way, like after maternity especially. அந்த மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் கரியர் மாறிடுச்சு. மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் ஒரு அந்த பிரேக்கில் ஐ லேர்ன்ட் என்னோட டபுள் மாஸ்டர் டிகிரி நான் அப்போ தான் பண்ணேன். என்னோடய மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி, மாஸ்டர் டிகிரி இன் சைக்கோதெரப்பி. ஜஸ்ட்டு டிகிரி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணலை. அப்போது வந்து எனக்கு ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஒரு பெரிய பெயின் போயிட்டு இருந்தது. அந்த பெயினுக்கு வந்து எனக்கு பேர் தெரியல. I couldn't know, I didn't know how to handle that because I was a people pleaser. ரொம்ப புக் வார்ம். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில் ரொம்ப புக் வார்ம். ஐ டென்ட் ஹாவ் மச் எக்ஸ்போஷர் டு வித் பீப்புள். எப்படி மனுஷங்கள்கிட்ட பேசுகிறது, அந்த எமோஷ்னல் கிளாரிட்டிலாம் இல்லை எனக்கிட்ட. ஸோ ஐ குடன்ட் ஹேண்டில் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸும் ஹேண்டில் பண்ண முடியல. ரிலேட்டிவ்ஸ் பண்ண வீட்டில் இருந்த பாலிட்டிக்ஸும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஐ வாஸ் கோயிங் த்ரூ ரொம்ப ஒரு டீப் பெயின் இருந்துச்சு. அந்த பெயினை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் படிக்க எடுத்த சப்ஜெக்ட் தான் வந்து சைக்காலஜி அண்ட் சைக்கோதெரப்பின்னு 2 மாஸ்டர் டிகிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக படித்து முடித்தேன். ஏன்னா ஐ வாண்டட் டு லேர்ன் என்ன தான் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஏன்னா ஐ ஹேட் அ மெடிக்கல் டிகிரி வந்து எனக்கு ஹவு டு ட்ரீட் சிம்டம்ஸ் சொல்லி கொடுத்துச்சு, ஃபார்மகாலஜி சொல்லி கொடுத்துச்சு, பெத்தாலஜி, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் இட் நெவர் தாட் மீ ஹவு டு ஹேண்டில் மை எமோஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஹாய் எவ்ரி ஒன். ஹவு டு ஹேண்டில் மை எமோஷன் எனக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ அப்போ தான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஐ காட் இன் டு திஸ். ஸோ ஐ டிட் மை டபுள் மாஸ்டர் டிகிரி இன் டு திஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் கற்றுக்க ஆரம்பிச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து இந்த டாக்ஸிக் பீப்புளை ஹேண்டில் பண்ண தெரியாது, டாக்ஸிக் என்விரான்மெண்ட் ஹேண்டில் பண்ண தெரியாது, மேனிப்புலேஷன் ஹேண்டில் பண்ண தெரியாது. பட் ஐ நோ ஹவு டு ப்ராசஸ் மை ஓன் எமோஷன், ஹவு டு ப்ரொடெக்ட் மை என்னோட பீஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, என்னோட எனர்ஜி எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எப்படி வந்து என்னோட அந்த பியூரஸ்ட் சோல் வந்து நான் பத்திரமா பார்த்துக்கிறது, அவங்களோட அந்த மேனிப்புலேஷனுக்குள்ளே மாட்டாமல் அந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஹீலிங் ப்ராசஸ் தான் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஐ நெவர் டீச் யாருக்கும் வந்து எப்படி மேனிப்புலேஷன் பண்ணதோ. எனக்கு சைக்காலஜியில் டீப்பர் பெர்ஸ்பெக்டிவ்லாம் தெரிஞ்சால் கூட அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அது நியாயமும் இல்லை. நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே எப்படி நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறது,